குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். 18 மேலிருந்து 24 மே வரை உள்ள காலகட்டங்களிலே இந்த வார பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுடைய ராசியினுடைய அஷ்டமம் அப்படிங்கிற இடத்திலிருந்து சந்திர பகவான் பயணம் செய்ய இருக்கிறார். ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் பெறக்கூடியவரானவர் இந்த 10ஆம் இடத்துக்காரர். தொழிலுக்குரியவன் அஷ்டமத்திலே மறைந்து விடுகிறார் அப்படிங்கிற சூழ்நிலையோடு இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். ஆனாலும் உங்களுக்கு அந்த பாதிப்பு பெருசாக இருக்காது. குருவின் பார்வை உங்கள் ராசியின் மேலே இருப்பது கூடுதல் சந்தோஷமான செய்தி. திங்கள் செவ்வாய்க்கு அப்புறமா கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக தான் நடக்கும், ஆனால் நல்லபடியாக நடக்கும். குருவும் சந்திரனும் சேரக்கூடிய மிதுன ராசியும் பரிவர்த்தனை யோகம் பெற்ற சுக்கிரனான உங்கள் ராசிநாதனும் உங்களுடைய வேலைகளை நிதானமாக அழகாக பிரித்து கொடுப்பதனாலே கலத்திரத்தின் மூலியமாக நல்ல பலன்கள் உண்டு, சுகங்களும் உண்டு. எதையும் அலைச்சல் இல்லாமல் நிதானமாக யோசித்து பண்ணிங்கன்னா வெற்றியும் உண்டு. வஸ்திர லாபங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல லாபங்களான ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. நிறைய சுப முகூர்த்தங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை, நல்ல சாப்பாடு, யோகமான பயணங்கள், இது எல்லாமே இருக்குது. சூரியனின் பார்வை உங்களுடைய ராசியின் 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தை அஷ்டமத்திலிருந்து பார்ப்பதனாலே உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் குடும்ப நம்பர்கள் மேலே இருக்குது. கொஞ்சம் அது மட்டும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குருவுடன் சேர்ந்த பிறகு சந்திரனானவர் உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார். கோவில் குளங்கள்லாம் போயிட்டு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லதொரு பூர்வ புண்ணிய பலனை அதிகப்படுத்தும். தொழில் ஸ்தானத்திலே ஆட்சி பெறக்கூடிய சந்திர பகவான் மனதிலே என்ன ஓட்டங்களை அதிகப்படுத்துவார். அதுபோல உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்திலே தன் பார்வையை ஆட்சி பெற்று அமைப்பதனாலே மண் மனை வாகன யோகத்திலே நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். அதனால் வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், இடம் மாற்றணும் போன்ற காரியங்கள்லாம் இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். லாபஸ்தானத்துக்குள்ளார வரும்போது குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் என்னெல்லாம் முயற்சிகள் மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே பண்ணுங்கள். வியாழன் வெள்ளிக்கு அப்புறமா இது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து பலன்களையும் பயன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருப்பதனாலே இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைவதற்கு 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் துணை கொள்ளுங்கள். இந்த வாரம் நன்றாக அமையட்டும். இந்த வாரத்திலே 18 மேலிருந்து 24 மே என்ற காலகட்டங்களிலே ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து பூர நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பயணம் இருக்கிறது. அதில் முக்கியமாக 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அங்காரக சதுர்த்தி என்கிற நாளிலே நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிறைய கடன் பிரச்சனை சார், கடனே அடைக்க முடியல சார், எனக்கு ரொம்ப தலை சுற்றுது சார் அப்படின்னு சொல்லிட்டு கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன் என்று மனதிலே கலங்கக்கூடிய ஆசாமிகளுக்கு கடன் தீர்ப்பதற்கான ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள் அன்று. அன்றைக்கு முக்கியமாக கடனை தீருங்க. கொஞ்சமான கடனை, எல்லா கடனையும் தீர்க்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சமான 1 லட்ச ரூபா கடன் இருந்தால் ஒரு 1000 ரூபாயானும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே போல் உங்கள்கிட்ட கடன் யாருன்னா வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த பணத்தை திருப்பி கேளுங்கள். அப்படி கேட்டிங்கன்னா கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைத்துவிடும். அதனால் ஒரு நல்ல வரப்பிரசாதமான ஒரு நாள் அன்று. அதுபோல் 23ஆம் தேதி அன்று துர்காஷ்டமி அப்படின்னு இருக்குது. அன்றைக்கு துர்க்கையின் வழிபாடு ரொம்ப முக்கியம். அரளிப்பூ மாலை சார்த்தி துர்க்கையை வழிபடுவதனால இந்த சொல்லுவோம் பில்லி சூன்யம் ஏவல்லாம் வச்சுட்டாங்க சார், என்னென்ன நடக்கலை சார், தெரியல, வேலை போயிடுச்சு, தெரியல, தடையாகி போச்சு, திருமணத்துக்கு எல்லாம் பண்ணோம், கல்யாணம் நடக்கலை அப்படின்னு நிறைய தடைகளை காட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த துர்க்கை
எப்படி சண்ட முண்டேஸ்வரர்களை அழித்தாரோ அப்படி அதெல்லாம் அழித்து நமக்கு நன்மையை கொடுப்பார் என்ற தன்மையிலே அரளிப்பூ மாலையை சார்த்துவதும் சிவப்பு கலர் பூக்களான செம்பருத்தி செவ்வரளி இதெல்லாம் சார்த்துவதும் அவளை வழிபடுவதும் டெஃபினட்டாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதனால் 23ஆம் தேதி இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 2 பரிகாரத்தையும் செய்ய இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சத்தின் பலன் அதிகப்படும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.